இயேசு மனுஷகுமாரனாக மனுஷர்களுக்கு வரும் சூழ்நிலையின் மேல் அதிகாரம் செலுத்தினார். நமக்கும் அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத காட்டினார். அவர் என்னென்ன அதிகாரம் வைத்திருந்தாரு? அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம் இருந்தது, இயற்கையின் மேல் அதிகாரம் இருந்தது, வியாதியின் மேல் அதிகாரம், மரணத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்தது. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அதிகாரத்தை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரு? பெரும்பாலும் அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தினார். இன்றைக்கும் நம்மளும் அதை போலவே வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் செயல்படுத்த முடியும். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. அப்போ அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த அதிகாரத்தை வார்த்தைகளினாலே நாம் பயன்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும்.